வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து சிங்களாக்கள் செய்கிற முறைப்படி வந்து பால் பிலாக்கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரு. இதில் வந்து ஒரு 20 இது வந்து கொச்சி என்று சொல்லுவாங்க சிங்களாக்கள், சின்ன பச்சை மிளகாய். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 20 கொச்சி இருக்குது. இதில் வந்து 4 ஹெபனரோ பெப்பர் இருக்குது. சிங்களாக்கள் சொல்லுவாங்க இது வந்து நாய் மிரிசண்டு. 2 ஒண்டா போட்டு இதை வந்து இடிச்செடுக்க போகிறேன். இதில் வந்து பிலா விதை இருக்குது, 200 கிராம்ஸ் பிலா விதை. இதை வந்து எடுத்து ஜஸ்ட் இதை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ பிரேக் பண்ணுறது காரணம் வந்து அப்போ நல்லா அவிஞ்சு வரும். இதில் வந்து 1.5 கப் தண்ணி இருக்குது, 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ இதையும் இந்த பிலா விதையோடு விடுங்கோ. இதில் வந்து பிலாக்காய் இருக்குது, 1 கிலோ எடுத்து இந்த பழுத்த பழம் இல்லை, மீடியமாக பழுத்த பழம் தான் எடுக்கணும். ஆழம் பழுத்தன்னு சொன்னால் இனிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து மீடியமாக இருக்கிற காய் தான் இருக்குது. இதை எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த பிலா விதையோடு சேர்த்து போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள். ஸோ இந்த டர்மரிக் பவுடரையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, இதில் 2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. பட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேருங்க. ஸோ இந்த உப்பையும் இதில் சேர்ப்போம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடியில் வந்து இந்த பிலா விதையை வையுங்கோ. இப்போ மேலே இருக்கிறத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிலா வந்து அடியில் இருந்தால் தான் அவிஞ்சு வரும் நல்லா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வந்து அந்த பிலா விதை அவிய வரையும் வந்து விடணும் அவிகிறதுக்கு. இப்போ இதை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கு, மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இந்த பிலா விதை வந்து அவியணும் நல்லா. ஸோ அவிய வரை மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே அவிய விடணும். ஒரு 15 நிமிஷமாக இதை அவிஞ்சோன்றிருக்கு மீடியம் ஹீட்டில். இப்போ கிளறி பாருங்க, பிலா விதை வந்து அவிஞ்சிருக்காண்டு. இந்த பிலா விதை வந்து அவிஞ்சிட்டுது, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 3ஆம் பால் இருக்குது, 3ஆம் தரம் புளிஞ்ச பால் இருக்குது, 1 கப் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. இந்த தேங்காய் பால் விட்ட அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் பால் விட்ட அப்புறம் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் நெருப்பு கூட்டிட்டு ஹீட்டை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். ஒரு 5 நிமிஷமாக அவிஞ்சிருக்குது. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் மசிச்சு விடுங்க. இந்த ரெசிபி வந்து அசங்கட அம்மாவோட ரெசிபி தான், அவங்க தான் செய்வாங்க. பட் அவங்க தமிழ் காய்க்காபடியாக தான் இன்றைக்கு நான் அவரோட ரெசிபியை செய்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சா பிறகு கொஞ்சம் லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இப்போ இதில் நான் இடித்து வச்சுருக்கேன் நைமிரிசும் கொச்சியும், இந்த சின்ன குட்டி பச்சை மிளகாயும் நைமிரிசையும் வந்து இடித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு 9 உள்ளிப்பூடு எடுத்து இதையும் வந்து உரல்ல இடித்து வச்சிருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, இதையும் போடுங்க. இதில் வந்து 5-6 பீஸ் ரம்பை இருக்குது, இந்த ரம்பையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 2 கப் தேங்காய் பால், 1ஆம் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு காணுமாறு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அவிய விடுவோம். 10 நிமிஷமாக வந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இது செய்து முடிஞ்சுது. இது வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் டெம்பரேட் பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் விடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது, இந்த கடுகு இந்த எண்ணெயில் போடுங்க. போட்டு இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். இதில் வந்து ஒரு 4-5 பீஸ் ரம்பை இருக்குது, இந்த ரம்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய் இருக்குது, இந்த காஞ்ச மிளகாய் இதிலையும் போடுங்க. ஸோ இதில் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கு. இந்த எண்ணெயோடு சேர்த்து இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ண இதை வந்து இதுக்குள்ளே போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கிரி கோஸ் வந்து செய்து முடிஞ்சு இப்படி தான் சிங்களாக்கள் வந்து கிரி கோஸ் செய்கிறது.